வணக்கம். நான் அஸ்ட்ரோ ராஜேஸ்வரி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன தலைப்புனா, காதல் வெற்றி யாருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி காதலை பற்றி பார்த்தோம். இப்போ காதல் வெற்றி அதை மட்டும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் நான் சொல்கிறேன். சரி வாங்க, இப்போ காதல் வெற்றி யாருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். காதல் வர்றதுக்கு நிறைய வழி இருக்குதுங்க. நிறைய கிரக நிலைகள் காதல் வருவதற்கான வழி. அதாவது சுக்கிரன் ராகு சேர்க்க காதல் வரும். அப்புறம் செவ்வாய் சுக்கிரன் காதல் வரும். புதன் கேது காதல் வரும். எல்லாம் எந்த டைமாக இருந்தாலும் காதல் வரும். அப்படி இருந்தால் தான் அவங்க மனுஷனும் கூட. அது அந்த டைமில் வரும். ஒரு சிலர் மனசோட வச்சுப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன் சைடாக இருக்கும். எத்தனையோ விதம், காதலில் எத்தனையோ விதம் இருக்குது. இதில் வெற்றி, ஒரே புடியாக வெற்றி பெறுறது யார் அப்படிங்கிறத மட்டும் இப்போ பார்க்கலாம். அதுக்கும் நிறைய வழி இருக்குது. நம்ம அதில் ஷார்ட்டாக ஒரே ஒரு வழி மட்டும் என்னன்னு பார்க்கலாம். இப்போ புதன் கேது அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக ஒரு பிடிவாதமான காதல் இருக்கும். அதாவது புதனும் கேதுவும் எந்த லக்னமாக ராசியாக இருந்தாலும் ஒன்றா இருந்தால், அதாவது எந்த லக்னம் ராசியாக இருந்தாலும் புதன் கேது ஒன்றா இருந்தால் எந்த இடத்துல இருந்தாலும் காதல் வரும். இன்னொன்று, புதனுக்கு 5, 7, 9 கேது இருந்தாலும் அவங்களுக்கு காதல் வரும். புரிஞ்சுக்கோங்க. இப்போது புதன் எங்கே இருந்தாலும் புதனுக்கு 5, 7, 9 கேது இருந்தால் காதல் வரும். இந்த காதல் வருது, ஓகே. இது வெற்றி எப்படி பெறும் அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க. இப்போ புதன் கேது லக்னத்துக்கு 5லேயே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு காதல் கண்டிப்பாக வரும். இப்போ 5ல் இருந்தால் புதன் ஆட்சியோ உச்சமாவோ இருக்கிற இடத்துல இருந்தாலும் காதல் வரும். ஆனால் அந்த இடத்துல இப்போ கோச்சாரத்தில் சுக்கிரனோ இல்லை குருவோ அந்த இடத்துக்கு, அதாவது புதன் கேது மேலே வரப்போ காதல் சக்ஸஸ் ஆகும். இன்னொன்று, லக்னாதிபதி கொஞ்சம் வீக்காக இருக்கணும். 5ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருந்தால் எக்காரணத்தை கொண்டும் காதல் நிறைவேறாது. 5ஆம் அதிபதி அதாவது 6, 8, 12 ஏதோ ஒரு வகையில் வக்ரமாவோ 6, 8, 12 இருந்தாலோ 5ஆம் அதிபதி கொஞ்சம் வீக்காக இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி கிரக நிலைகள் வரப்போ கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஓகேங்களா? தேங்க்யூ.